மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒருவரின் அமைதியை பலவீனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உலகம்தான் இது. ஒரு மனிதன் அமைதியாக இருந்துவிட்டான் என்றால் அவன் பலவீனமாக இருக்கிறான், அவனை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்று இந்த உலகம் எப்பொழுதுமே கற்பணித்துக் கொண்டே தாங்க இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பல உறவுகள் உங்களிடம் நன்றாக பேசுவது போலவும், நீதான் என்னுடைய உலகம் என்றும் வந்து பிற்காலத்தில் உங்களை ஏமாற்றுவது போல தெரிந்திருக்கும். இவன் பலவீனமானவன், இவனிடம் எதுவுமே இருக்காது என்று உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் நினைத்தால் அந்த ஒரு நபர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு பணமும் உங்களுடைய கையில் பழக்க வழக்கங்களும் இருக்கும். இருந்தாலுமே சில உறவுகளை நீங்க மன்னித்து விடுவீங்க. அந்த ஒரு அமைதியான நல்ல குணம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். மீனம் ராசியினரின் ஆகச்சிறந்த ஒரு குணமை சகிப்புத்தன்மை மற்றும் அமைதி. லக்னத்தில் சனியின் பார்வையோ அல்லது 6ஆம் அதிபதியின் அந்தரங்கங்கள் தீவிரமாகும் பொழுதோ குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் காக்கும் உன்னதமான அமைதியை குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் உங்களது பலவீனமாக அல்லது தகுதியின்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இவரை கேட்டு என்ன செய்ய போகிறது, இவர் எதற்கும் துப்பில்லாதவர் என்ற ரீதியில் உங்களை அலட்சியப்படுத்திவிட்டு தன்னிச்சையான முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்களது கனிவான அணுகுமுறை அங்கே பலவீனமாக கருதப்படும் பொழுது உங்களுக்குள் ஒரு மாபெரும் சுயமரியாதை போராட்டமும், நாம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஆத்திரமும் மனதிற்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த மீனம் ராசிக்காரங்க பல நேரங்களில் சண்டையை தவிர்க்க அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் சிலர் அந்த அமைதியை பலவீனமாக எடுத்துக்கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அவங்களின் பொறுமையை மதிக்காமல் நீங்க உங்களுடைய பொறுமைகளை மதிக்காம சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருப்பாங்க. இதனாலேயே உங்களுக்குள்ள வேதனை என்பது அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். உண்மையில் அது பலவீனம் கிடையாது, உறவை காப்பாற்ற முயற்சி என்பதை குடும்பத்தில் சிலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். நம்ம ஏதேனும் பேசிவிட்டால் அது நம்முடைய குடும்பத்தையே பாதித்து விடுமோ என்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க நீங்கள் எதையுமே பேசாமல் மௌனம் காத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா மன உளைச்சலை யாரிடமும் நீங்கள் பகிர முடியாத ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உள்ளுக்குள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் அதை யாரிடமும் பகிர முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள இன்னும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற எண்ணம் காரணமாகவே எல்லாவற்றையும் தனியாக நீங்கள் சுமந்து கொண்டு வாழ்க்கையில யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் நடந்து மற்றவங்களை நம்பி நீங்கள் தனிமையாக நிற்கப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்ம யாரையுமே நம்பக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த தனிமையான மனப்போராட்டம் உங்களுடைய உணர்ச்சி நலனையே பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு கேள்விக்குறியான சில சம்பவத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். 12ஆம் வீடு மற்றும் லக்ன 7.5 சனியின் முழுமையான பிடியில் சிக்கும் போது மீனம் ராசியினருக்கு ஒரு கடுமையான மன ரீதியான தனிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு தனிமை இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கும் தொழில் அழுத்தங்களையோ கடன் பிரச்சனைகளையோ அல்லது குடும்பத்தில் நடக்கும் சித்திரை வதைகளையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நம்முடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள இந்த உலகத்தில் ஒரு உண்மையான மனிதன் கூட இல்லையா என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி எடுக்கும். நண்பர்களிடம் சொன்னால் அவமானம், குடும்பத்திடம் சொன்னால் சண்டை என உங்களது கை கால்கள் கட்டப்பட்டதை போன்ற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுதாங்க மிகப்பெரிய ஒரு தீராத பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த மன உளைச்சல் உங்களை உள்ளுக்குள்ள அரித்து ஒருவித மன அழுத்தத்திற்குள் தள்ள கிரக அந்தரங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிவகுத்து கொண்டே தங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கால்நடை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் என்பது வேண்டும். நீங்கள் கவனமாக இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. அந்த வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவங்களை நீங்க நம்பி நம்பி இதுவரை ஏமாந்தது போதும். இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டு அதனை இப்படியாவது நீங்கள் முடிவெடுத்தபடி நடத்தி கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களை நம்பி ஏமாறுவதை விட நீங்களே உங்களுடைய சொந்த காலில் நிற்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதனையும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். கல்வியில் முன்னேற்றம் உங்களுக்குள்ள ஏற்படும். சிந்தனைகளில் இருதந்த குழப்பங்கள் இப்பொழுது மறைய ஆரம்பிக்கும். திறமைக்கு உண்டான மதிப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். இணையம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் அமைந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றிவிடப்படும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 6ஆம் வீடான கடன், நோய், எதிரி ஸ்தானத்தின் அதிபதி பலமிழந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் பலம் பெறும் பொழுது நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யார் நமக்கு உதவுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகள் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் அந்த உதவிகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதுவும் உங்களுக்கு தானாகவே கிடைக்கத்தான் செய்யும். அது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பெரிய வங்கிகளின் கடன் ஒப்புதலாக இருக்கலாம், அல்லது உயர் அதிகாரிகளிடமிருந்து வரவேண்டிய அரசாங்க அனுமதியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நண்பர்கள் அல்லது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பெரிய மனிதர்கள் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு நீதி உதவியோ அல்லது நிதி உதவியோ அல்லது தார்மீக ஆதரவையோ தந்து பக்கபலமாக நிற்கக்கூடிய நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இந்த சரியான நேர உதவி உங்களது முடங்கி கிடந்த காரியங்களை வேகப்படுத்துவதுடன் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போகும் ஏணியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நீங்கள் மிகவும் தேவைப்படும் நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவியானது உங்களை தேடி வரும். அது நண்பர், உறவினர், குடும்ப உறுப்பினர் அல்லது முற்றிலும் புதிய நபர் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர வைக்கும் ஒரு நிகழ்வுகள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு வருமானத்தை நம்பி இருந்தவர்களுக்கு புதிய ஒரு வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உருவாக தொடங்கிவிட்டது. துணை தொழில், முதலீடு, புதிய வேலை அல்லது திறமைகளின் மூலம் வருமானம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகலாம். இந்த புதிய வருமானம் உங்களின் பொருளாதார பாதுகாப்பை அதிகரித்து காட்டிக் கொடுக்கும். எதிர்காலத்தில் பெரிய பெரிய முன்னேற்றத்திற்கு இது அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி சுபத்துவம் அடையும் பொழுதும் தனக்காரகனான குருவின் அருட்பார்வை தனஸ்தானத்தில் பதியும் பொழுதும் உங்களுக்கு தற்போதைய வருமானத்தை தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும். உங்களது உத்தியோக சம்பளத்தை தாண்டி பகுதி நேர தொழில்களும் கமிஷன், கன்சல்டிங் அல்லது டிஜிட்டல் வழியிலான செயல்பாடுகள் மூலம் பணவரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கும். அந்த மாதிரியான ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.